அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பிரிண்டிங் இன் எக்ஸல்ல அடுத்ததாக லே அவுட்டு, அப்புறம் பேஜ் பிரேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் ஹெட் அண்ட் ஃபுட்டர். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் எக்ஸல் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு டேட்டாவை நீங்கள் முதல்ல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் முதல்ல இதில் போயிட்டு பிரிண்டில் பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்குறேன். இப்போ நான் போர்ட்ரேட் A4 சைஸில் போர்ட்ரேட் மெத்தடில் நான் இருக்கிறேன். இதே நம்ம பேஜ் செட்டப்பில் போயிட்டு லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் A4 சைஸில் இந்த மாதிரி சென்டராக மாறிடும். சரியா? உங்களுக்கு எப்படி செட் பண்ணணுமோ அப்படி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஓரியன்டேஷனுங்கிற ஆப்ஷன். அப்புறம் பேப்பர் சைஸ் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பேப்பரில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்களோ அந்த பேப்பர் சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பேஜில் ஓரியன்டேஷன் பேப்பர் சைஸில் A4 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்துருக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் பேஜ் கொடுங்க. இப்போ நம்மக்கிட்ட மொத்தம் 2 பேஜ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 20 இப்போ இது வரைக்கும், அதாவது 24 வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா 20 வரைக்கும் மட்டும் நான் ஃபஸ்ட் பேஜ்லையும் அந்த 21லேருந்து அதுக்கு அடுத்த டேட்டாலாம் செகண்ட் பேஜில் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பேஜ் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை நீங்கள் செட் பண்ணணும். அந்த பேஜ் பிரேக் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா வியூங்கிற டேப்ல பேஜ் பிரேக் ப்ரீவியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேஜ் பிரேக் ப்ரீவியூங்கிறத நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இதில் என்ன செய்றீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ கீழே போனீங்கன்னா பேஜ் 1 எது வரைக்கும் வரும், 24 வரைக்கும் இருக்குது. அடுத்து பேஜ் 2 எது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது இந்த பேஜ் பிரேக் ப்ரீவியூ அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நான் என்னோட டேட்டா 20 வரைக்கும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ளூ கலரில் ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ கலர் கோடை மவுஸை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மேலே அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி 20 பக்கத்தில் நீங்கள் கொண்டு போங்க. கொண்டு போயிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பேஜ் 1 அப்படிங்கிறது 20 வரைக்கும் மட்டும்தான் டேட்டா பிரிண்ட் ஆகும். பேஜ் 2ல் அதுக்கு அடுத்தது பிரிண்ட் ஆகும். நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு திருப்பி கிளிக் பண்ணுங்கள். ஃபைலில் போயிட்டு பிரிண்ட்டு ப்ரீவியூ கொடுங்க. பார்த்தீங்களா 20 வரைக்கும் வந்துருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா 40 வரைக்கும் வந்துட்டு. எனக்கு இன்னொன்று என்ன விஷயம்னா, இல்லை எனக்கு இந்த பேஜ் பிரேக் ப்ரிவியூ எனக்கு வேண்டாம், நான் பழையபடியே நான் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் ஆல் பேஜ் பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது பேஜ் பிரேக் ப்ரிவியூவில் இதில் போனீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆல் பேஜ் பிரேக்ஸ் அப்படின்னு இருக்கும். கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னாலே பழையபடி 24 வரைக்கும் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ இன்னொரு வாட்டி நம்ம செஞ்சு பார்க்கலாம். இப்போ நான் 22 வரைக்கும் மட்டும் நான் டேட்டாவை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் 22 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா 22 வரைக்கும் மட்டும் என்ன செய்யும், டேட்டா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது மட்டும் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பேஜ் ப்ரிவியூங்கிற ஆப்ஷன். இதில் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதில் 25 வரைக்கும் டேட்டா இருக்குது. இப்போ 25 வரைக்கும் நான் இழுத்து கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 25 வரைக்கும் கீழே கொண்டு வரேன், அதாவது 26 வரைக்கும் கொண்டு வந்துருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ பேஜ் 1 26 வரைக்கும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ப்ரிவியூ நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 26 வரைக்கும் வந்துருச்சு. ஓகேவா? திருப்பியும் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட் பேஜில் 30 வரைக்கும் நான் கொண்டு வரேன். சரியா? 30 வரைக்கும் கொண்டு வந்துட்டு திருப்பி பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்குறேன், கரெக்டாக 30 வரைக்கும் டிஸ்பிளே ஆகுது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் பேஜ் பிரேக்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட்டோட சைஸ் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் பேஜ் செட்டப் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் டூவில் என்ன ஆயிடுச்சு, 81 ஆயிடுச்சு. நீங்கள் பேஜ் பிரேக்கை எவ்வளோ தூரம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பேஜ் அந்த அட்ஜஸ்ட் சைஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டிஃபால்ட்டாக 100 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா எது வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 25 வரைக்கும் தான் வருது அப்படின்னா விட்டுருங்க, இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அல்லது நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா பேஜ் செட்டப்பில் போயிட்டு குறைச்சி வச்சுக்கோங்க, ஒரு 95 அப்படின்னு வச்சுக்கோங்க அட்ஜஸ்ட் டூவில். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். இப்போ இதில் 20 வரைக்கும் மட்டும் டேட்டா போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், பேஜ் பிரேக் ப்ரிவியூ இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் 20 வரைக்கும் கொண்டு போகலாம். ஓகேவா? இது என்ன புதுசாக ஒரு கோடு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம 26 வரைக்கும் தான் அந்த பேஜ் வரும்.
அடுத்த பேஜ் வந்து பேஜ் 2 இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி கிளிக் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போய் நீங்கள் இப்படி விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு பேஜில் போய் செட் ஆகிக்கிடும். ஓகேவா? அடுத்து இதுலேயே பார்த்தீங்கன்னா பேஜ் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேஜ் லேஅவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் மேலே மூவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேஜில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேப்பரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணோம். இதில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா ஹெட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணலான்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு ஹெட்டர் செட் பண்ணுறீங்க சரியா. இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு பேஜ்லேயுமே அந்த ஸ்டூடெண்ட் டேட்டாங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரிண்டில் போயிட்டு பிரிண்ட் ப்ரிவியூ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டூடெண்ட் டேட்டான்னு டிஸ்பிளே ஆகிடுச்சா. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பேஜ் கொடுங்க. இங்கேயும் ஸ்டூடெண்ட் டேட்டா டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? சரி, இது எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் பேஜ் நம்பர் வந்து ஒவ்வொரு பேஜ்லேயும் நீங்கள் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த வியூங்கிற டேபில் பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பேஜ் லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி வரும். மற்ற நார்மலில் இந்த மாதிரி வராது. பேஜ் பிரேக் ப்ரிவியூலையும் அப்படி தெரியாது. சரியா? ஓகே கொடுங்க. பேஜ் லேஅவுட்டில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இன்கேஸ் வந்து பாட்டம் ஆஃப் பேஜில் வந்து நீங்கள் பேஜ் நம்பர் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு பக்கத்துலையும் வந்து பேஜ் நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஆட் ஃபுட்டரில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேஜ் நம்பர் செட் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். ஃபுட்டரில் கிளிக் பண்ணிவிட்டு டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலே டேப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிசைனுங்கிற டேபை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பேஜ் நம்பர் அப்படின்னு போட்டிருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இப்போ உதாரணத்துக்கு இதில் இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் பிரிண்ட் ப்ரீவியூ பாருங்கள். டைரெக்டாகவே இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா வராது. வேறு ஏதாவது ஒரு செல்லில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் பிரிண்ட் ப்ரீவியூ போய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த பேஜ் நம்பர் டிஸ்பிளே ஆகிறது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்து உங்களுக்கு வந்துட்டு, இப்போ நெக்ஸ்ட் பேஜ் கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிரு, பேஜ் நம்பர் வந்தாச்சு. ஓகேவா? இதுதான் வந்து ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் வந்து செட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வேறு என்னென்னலாம் வேணுமோ அப்படிங்கிறத வந்து இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி உள்ள டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இந்த கரண்ட் டைம் டேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரீவியூ பார்க்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் வந்து உங்களுக்கு சைடில் வந்து டிஸ்பிளே ஆகும். திருப்பி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுங்க, டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே மறைஞ்சிரும். ஓகேவா? இதுதான் வந்து ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் செட் பண்ணுறது. இப்போ அதே மாதிரி இப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கொஞ்சம் காலம்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பேஜ் பிரேக் ப்ரிவியூ வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இந்த பேஜ் பிரேக் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் 8 வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட் பேஜில் இருக்கும். சப்ஜெக்ட் 9லேருந்து டோட்டல் வரைக்கும் செகண்ட் பேஜில் இருக்குது. இல்லை எனக்கு வந்து டோட்டல் வரைக்குமே ஃபஸ்ட் பேஜில் வந்துடணும், ஃபாண்ட்டோட சைஸ் குறைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி இழுத்து விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் பேஜில் உங்களுக்கு டோட்டல் வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ப்ரிவியூ பாருங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்களா ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. பட் என்ன அப்படின்னா பேஜ் செட்டப்பில் கிளிக் பண்ணுங்கள். 59% தான் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் கொஞ்சம் கூட்டணும்னா நீங்கள் கொஞ்சம் 70 கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பட் வந்து கரெக்டாக என்ன செஞ்சிருச்சு, உங்களுக்கு டோட்டல் வரைக்கும் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேவா? சரி, இதுதான் வந்து பேஜ் பிரேக் ஆப்ஷனோட பயன்பாடு. உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிட்டு அதை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அது பர்டிகுலர் ஏரியாவோட கட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த பேஜ் பிரேக் ப்ரிவியூவை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் ஆல் பிரேக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும்னா உங்களுக்கு அந்த பேஜ் பிரேக்லாம் கட் ஆகிடும். ஓகேவா? நன்றி. அடுத்த கிளாஸில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டே வரலாம். டெய்லி வீடியோவை பாருங்கள். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.